காலையில எழுந்திரிச்சதும், லஞ்சுக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே நமக்கு பெரிய வேலையா இருக்கும். அன்னைக்கு ஸ்நாக்ஸுக்காக ஊற போட்டிருந்த சென்னா தான் இருந்தது. சரி இத வச்சு ஒரு குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அந்த கடாயில 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்து இத லைட்டா வறுத்து எடுத்துக்கிறேன். அது கூடவே 3 ஏலக்காய், பட்டை 2 துண்டு, கிராம்பு 3, முந்திரி 12, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 10 நம்பர். இது அத்தனையுமே இத நல்லா பொன்னிறமா வறுத்துக்கிறேன். கலர் வந்து ரொம்ப மாறக்கூடாது. சிம்ல வச்சே இத லேசா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இது ஆறட்டும். ஒரு தட்டுல மாத்தி இத வச்சுக்கிறேன். அதே கடாயில எண்ணெய் கொஞ்சமா விட்டுக்கிறேன். பெரிய வெங்காயமா திக்கான ஸ்லைஸ்ல போட்டு இந்த எண்ணெயில சேர்த்து இத நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் புஸ்ஸுன்னு இருக்கு. இது அப்படியே சுருங்கணும். அந்த அளவுக்கு வதங்குனா போதும். கண்ணாடி பதத்துல இத நல்லா வதக்கிக்கிறேன். அது கூடவே 2 தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா இதுல வதங்கணும். வதங்கிட்டு ஒரு 2 பத்த தேங்காய் அதையும் பொடி பண்ணி இதிலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதிலேயே நல்லா வதக்கி குடுக்குறேன். அதாவது தேங்காய் பொடி பண்ணின்றது, அது ஸ்லைஸ் பண்றத தான் சொல்றேன். இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காயில இருக்கிற தண்ணி இந்த எண்ணெயிலேயே வத்தணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு, இதையும் தனியா வந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே ஸ்டவ்ல குக்கர் வச்சுக்கிறேன். இந்த குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததும், சின்னதா ஒரு வெங்காயத்த கட் பண்ணி இந்த எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்குறேன். நல்லா பொன்னிறமா வதங்குனதும் 1 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு வாசனை வந்து நல்லா போற அளவுக்கு இத நல்லா வதக்கிக்கிறேன். அதோட ஊற வச்ச சென்னாவ எடுத்து இதிலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த சென்னாவ நல்லா வதக்கி குடுத்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு, இதுக்கு தேவையான உப்ப நான் இதிலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இத நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இந்த சென்னாவோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால தான் கொஞ்சம் நேரம் அதிலேயே போட்டு வதக்க சொல்றேன். இத வதக்குனதும் தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கறி மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன் இத போட்டு நல்லா வதக்குறேன். வதக்கிட்டு இந்த மசாலாவோட இந்த சென்னாவ கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டவ்லயே வைங்க. இந்த காரம் வந்து அந்த சென்னால நல்லா ஊறணும். அதுவரைக்கும் இத நல்லா வதக்கி குடுக்குறோம். இந்த சென்னால இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த மசாலாவோட இழுத்துரும். வதக்க வதக்க. இத வதக்குனதும், நம்ம ஆற வச்சிருந்த மசாலாவ பொடி செஞ்சுக்கலாம். இத பொடி செஞ்சு, இத வேற ஒரு தட்டுல நான் மாத்தி எடுத்துக்கிறேன். மாத்தியாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, தேங்காவ ஒரு ஜார்ல போட்டு அரைச்சு தனியா அதையும் எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. எடுத்துட்டு, இப்போ நம்ம இந்த மசாலாலாம் போட்டு இந்த சன்னா வச்சிருக்கோம் இல்லையா? இதிலேயே நம்ம இந்த அரைச்ச மசாலாவ சேர்த்துக்கலாம். சேர்த்து இத நல்லா வதக்கி குடுக்குறேன். இத நல்லா வதக்கிட்டு, அதுல எவ்வளவு தண்ணி தேவையோ, அந்த அளவுக்கு இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடி பிடிக்காத மாரி பார்த்துக்கோங்க. இதுல காரம், உப்பு எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு இப்ப பார்த்துட்டு, நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு, குக்கர் மூடி போட்டு, இத ஒரு 5 விசில் நான் விடுறேன். இதுல 5 விசில் வந்துருச்சு. வந்ததும் குக்கர் மூடிய ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா, எவ்வளோ சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த மசாலாவ இதிலேயே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத நல்லா கலறி குடுக்குறேன். கலறி குடுத்ததும், ஒரே ஒரு லெமன் எடுத்து இதில பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த லெமனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாருக்கும். அவ்வளோதான் இதில பிழிஞ்சாச்சு. இப்போ சென்னாலாம் நல்லா வெந்திருக்கான்னு எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இத நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இத வேற ஒரு பாத்திரத்தில போட்டு காட்டுறேன் பாருங்க. இது கீ ரைஸுக்கு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நான் அன்னைக்கு கீ ரைஸுக்கு தான் சாப்பிட்டேன். இது
கீ ரைஸுக்கு மட்டும் இல்ல. நான் உண்மைய சொல்லணும்னா, இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ஒரு நான்வெஜ் ஈக்குவலுக்கு இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.